அது எப்படி உங்களை விட்டுருவார் சொல்லுங்கள்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், என்னை எப்பொழுதும் பெருமைப்படுத்துகிறவர். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவன் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற எனக்கும் அவர் தேவன். என்னை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். என்னை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். என் பேரை ஒவ்வொரு நாளும் பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பேரை தான் நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துறீங்க, அவர் பேரை தான் பெருமைப்படுத்தும்படி நீங்கள் வாழ்கிறீங்க. கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம், உலகப்பூர்வமாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பையன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதாவது செய்யலாம். அதுக்கு பிறகு அந்த அப்பாவால் எதுவும் செய்ய முடியாது. அவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போனது, ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டு போனது தான் அனுபவிக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் உலக தகப்பன் அல்ல, அவர் பரம தகப்பன். ஆமேன். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருப்பார், உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இதை விட என்ன வேணும்? முடிஞ்சு போச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு